வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையோட பிளான் பண்ணி ரொம்ப ஒரு விஷயத்த யோசித்து அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த விஷயம். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பொருளாதாரம் மற்றும் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரியான ஒரு வாரம் தான். தொழில் செய்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தவரத்தில் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். கூட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. அதே மாதிரி புதிய புதிய பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் திறமையாக செயல்படுத்தி அந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிருவீங்க. வியாபாரம் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வளர்ச்சி இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களோடு சேர்ந்து புதுசாக சில வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருப்தியான ஒரு பண வரவு இருக்கும். குடும்ப செலவுக்கு கொஞ்சம் தேவையாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லபடியாக யோசித்து இது இது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையோடு நீங்கள் செயல்படுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேவிங்ஸில் கவனம் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடன் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் நிதானமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியான சூழல் காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோட பெற்றோர்கள் மூத்தவங்களோட ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அவங்க கூட நீங்கள் ஏதாவது ஆலோசனை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன்ஸ் கூட இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு சில பேருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லாயிருக்கும். உணவு பழக்கத்தில் கொஞ்சம் ஒழுங்கு கடைபிடிக்கிறது கொஞ்சம் அவசியம். அதாவது ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடாம லைட்டாக ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். கழுத்து, தோல் இல்லைன்னா முதுகு பகுதியில் கொஞ்சம் அசௌகரியம் தோன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கடந்து வந்துடுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமும் கொஞ்சம் நினைவாற்றலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களோட டீச்சர்ஸோட வழிகாட்டல் மூலிமா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஏதாவது எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிறீங்கன்னா அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபம் ராசி பொறுத்த வரைக்கும். இவங்களோட அதிர்ஷ்ட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, 8 இந்த 2 நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரும் லைட் க்ரீன் கலரும் உங்களுக்கு அதிகமாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலராக இருக்கும். இதை இந்த வாரம் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு சீரான ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு அமைதி, தொழிலில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடுறது அதிகரித்தாலுமே இது எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இது நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.